வீட்டின் முன்பு ஒருபோதும் 2 மரங்களை வைக்கக்கூடாதாம். இது நம் முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் வரவிடாமல் தடுத்து விடுமாம். ஒரு வீடு என்பது ஒரு கட்டடம் மட்டுமல்ல, அது குடும்பத்தினரின் வாழ்வின் அடையாளமாகவும் அமைதியான வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் திகழ்கிறது. நல்ல வீட்டில் வாழ்வது மட்டுமல்ல, நல்ல வாஸ்து அமைப்பில் அந்தந்த வீட்டில் வாழ்வது முக்கியமானதாகும். வீட்டின் அமைப்பும் வாசலின் திசையும் அறைகளின் பரப்பளவும் பூஜை அறையின் இடமும் வீட்டில் இருக்கும் மரங்களும் நீர்நிலைகளும் நேர்மறை ஆற்றல், குடும்ப நலன், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி, இந்த குறிப்புகள் அனைவரும் அவசியம் கவனிக்க வேண்டிய வாஸ்து நெறிகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. வாஸ்து சாஸ்திரத்தின் வழிகாட்டுதலின்படி வீடு அமைத்தால் நல்ல திசையில் முன்னேற்றம், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, பணவளம் மற்றும் எதுவும் தடுத்து விடாத ஒரு சிறந்த வாழ்க்கை கிடைக்கும். அடுத்ததாக உங்கள் வீட்டிற்கு உகந்த வாஸ்து குறிப்பு, வாசல் திசை, அறைகள் அமைப்பு மற்றும் உங்கள் வீட்டிற்கு பொருத்தமான வாஸ்து நெறிகள் பற்றிய தகவல்களை பார்ப்போம். ஒற்றை வாசல் கொண்ட வீட்டை விட இரட்டை வாசல் அமைந்திருக்கும் வீடு மிகவும் சிறப்பானது. இங்கு வாழ்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக முன் வாசலுக்கு நேராக பின் வாசல் அமைந்திருப்பது சிறந்த பலன்களை தரும். சில வீடுகள் குடோன் போல இருண்டு காணப்படும். இது வசதியற்ற மற்றும் மன நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும். அப்படி இருந்தால் வீண் பண விரயம், மன அழுத்தம், கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். வீட்டின் முன்பு எப்பொழுதும் மாமரம் மற்றும் முருங்கை மரம் இருக்கக்கூடாதாம். அதே போல தென்னை மரம் இருந்தால் அதை ஒற்றை மரமாக வைத்திருக்க கூடாதாம். 2 மரங்களாகத்தான் இருக்க வேண்டுமாம். ஒரு வீட்டின் அமைப்பு நல்லதா இல்லையா என்பதை வாஸ்து மூலம் தீர்மானிக்கலாம். வீடு அமைக்கும் போது கீழ்கண்ட விஷயங்களை கவனிக்க வேண்டும். வாசல் திசை. வீட்டின் முக்கிய வாசல் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக இருக்க வேண்டும். இது சிறப்பான வளர்ச்சியை தரும். தெற்கு முக வாசல் வீடுகளில் கவனமாக வாஸ்து பரிகாரங்கள் செய்ய வேண்டும். மெயின் ஹால் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் அமைந்தால் நல்லது. பார்ப்பதற்கு அகலமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும். சமையலறை. அக்னி மூலையில் சமையலறை அமைந்தால் சிறப்பான ஆரோக்கியம் கிடைக்கும். வடகிழக்கு மூலையில் சமையலறை அமையக்கூடாது. படுக்கையறை தெற்கு அல்லது மேற்கில் இருக்க வேண்டும். படுக்கை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தலை வைத்து உறங்குவது சிறந்தது. பூஜை அறை வடக்கு மூலையில் அமைத்தால் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும். தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைக்கக்கூடாது. துளசி செடி வீட்டின் முன்னணியில் வைத்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். வீட்டின் தென்மேற்கு பகுதியில் பெரிய மரங்களை வளர்க்கலாம். குடிநீர் குழாய், நீர் தொட்டி வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். செப்டிக் டேங்க், கழிவுநீர் வடிகால் தென்மேற்கு மூலையில் இருந்தால் நல்லது. மேற்கு அல்லது தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு இருந்தால் சுபமாகும். வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு அமைக்கக்கூடாது. வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் பூந்தோட்டம் அமைக்கலாம். பெரிய மரங்கள் வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வளர்க்கலாம். வீடு இருளாக இருக்காமல் அதிக காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் இருப்பது அவசியம். வீட்டிற்கு 2 வாசல்கள் இருந்தால் அதில் ஒன்று பின்னால் இருக்க வேண்டும். வீட்டின் நுழைவு வாசலில் சிதிலமடைந்த பெயர் பலகை, உடைந்த படிகள், கருப்பு நிற கதவுகள் இருக்கக்கூடாது. நல்ல வாஸ்து அமைப்பில் வீடு இருந்தால் ஆரோக்கியம், மன நிம்மதி, பணவளம் மற்றும் குடும்ப நல்லிணக்கம் நிச்சயம்.